ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த சண்டே எனக்கு எந்த மாதிரி போனது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பசங்களுக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. இன்றைக்கி லீவ் அப்படிங்கிறதுனால பசங்களையுமே கடைக்கெல்லாம் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படி பார்த்திங்கன்னா வரும்போதே மார்க்கெட்டுக்குமே போயிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே அதாவது பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பசங்களுக்குமே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த சின்ன சின்ன விஷயத்தில் தான் குடும்ப பெண்களுக்கு மிக அதிகமான பொறுப்பு ஒரு சில வீட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தான் நிறைய ஃப்ரூட்ஸ் நம்ம வீட்டில் இருந்தாலுமே ஏதாச்சும் அழுகி போகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டோம்னா ஐயோ இது நாளைக்கு வச்சோம்னா அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம கை அதை தான் எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிட தோணும். நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே நினைப்பீங்க. காலையில் செஞ்ச சாப்பாடு மீதமாகிடுச்சுன்னா நம்ம மதியம் சுட சுட சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருப்போம். ஆனால் நம்ம காலையில் செஞ்சது வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சூடான சாப்பாடவே கொஞ்சமாக போட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கி சண்டேனால எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம். அம்மா, நான், ஹஸ்பண்ட், பசங்க எல்லாருமே. பசங்களை சாப்பாடெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஊட்டி விட்டுட்டு மாமா வீட்டில் கொண்டு விட்டுட்டு கொஞ்சம் கம்பெனியில் ஒர்க் வந்துருக்கு, அதுக்குமே கிளம்பணும். காலையில் கடைக்கு போயிட்டு வரும்போதே கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் கொஞ்சமாக எடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குக்கரில் கொஞ்சமாக கறி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் குருமிளகு, ஜீரகம் இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக கறிக்கு தேவையான உப்புமே சேர்த்துட்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய், சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை இது 3மே சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தாளிப்பு கூட நம்ம வேக வச்சிருக்க கறியை சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வற்ற விட்டுறலாம். எந்த அளவுக்கு கொதி இந்த கிரேவி வற்றுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நாங்களுமே பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனிக்கு கிளம்பிட்டோம். பசங்கள்லாம் ரெடி பண்ணி மாமா வீட்டில் பண்ணி விட்டுட்டு நாங்களுமே பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனிக்கு கிளம்பிட்டோம். யாருமே பசி இல்லை அப்படிங்கவுமே சாப்பாடுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. நம்ம கம்பெனி தானே எப்போ பசிக்குதோ அந்த டைமில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு போனதுமே ஹஸ்பண்ட் ஒரு சில வேலையெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இந்த கட் பண்ணி கொடுக்குற ஃபார்ம் நம்ம பீஸில் அயனிங் பண்ணி நம்ம செட் பண்ணணும். இந்த வீக்கிலேருந்து எல்லா வேலையுமே வீட்டில் முடிச்சு வச்சுட்டு நானுமே கம்பெனிக்கு ஃபுல் டைம் போகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 வீக் நான் வீட்டில் எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு 1 வீக் போய் பார்க்குறேன். எனக்கு செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் என்னென்ன ஒர்க்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒர்க்லாம் நான் காமிக்கும்போது உங்களுக்குமே ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுமே ஒர்க் போய் நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட்லேயுமே தோணும்.
எல்லாமே இப்போ கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை வந்து பீஸில் நம்ம எப்படி வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்குமே காமிச்சு தரேன். இந்த இடத்துல இந்த ஃபோம் வந்து வச்சு நம்ம வந்து அயனிங் பண்ணி விடும்போது இந்த ஃபோம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபிட்டாக வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி எல்லா பீஸுமே ஃபோம்லாம் ஒட்டி முடிச்சுட்டு காஜாவுக்கு பார்த்திங்கன்னா பீஸ் எல்லாமே அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பீஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த பீஸில் இருக்க பிசுறு எல்லாமே நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து அயனிங் பேக்கிங்க்கு வந்து நம்ம கொடுத்துடணும். இந்த பீஸில் நிறைய சைஸ் வந்து மிக்ஸ் ஆகி வரும். நம்ம வந்து இதை பிரிக்கும் போதே சைஸ் பார்த்து பிரித்து வச்சு கொடுக்கணும். இந்த சண்டே எனக்கு வந்து இந்த மாதிரி தான் போனது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.